ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா, இரவோட இரவாக ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறேன்னு தானே அர்த்தம். ஆமாம், நீ நினச்சது சரிதான். எதை பற்றியும் யோசிக்காமல் என் நெற்றியை நீ தொடுன்னு சொன்னதுக்கு நான் காரணமே, நாளைக்கு அற்புதமான நல்ல நாளில் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான். நிச்சயமாக நாளை விடியலே நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பேர் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். எதிரிகள் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு, எதிரிகளால் கூட உன்னை ஒதுக்கி வைக்க நிராகரிக்க முடியாத அளவுக்கு தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போற. அதற்காக எல்லா வகையிலும் நான் உன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை தலை சிறந்தவனாக ஆக்குவதற்கு இந்த சாயப்பா முடிவு செஞ்சிட்டேன். இன்று இரவோடு இரவாக உன்னை இம்சைப்படுத்தும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு காணாம போக செய்து, நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக, சந்தோஷ விடியலாக, உனக்கு வரம் கிடைக்கும் விடியலாக மாற்ற போறேன். ஏன் ஆசீர்வாதத்தோட நீ எல்லா விஷயங்களிலும் நாளைக்கு ஜெயிக்க போற. செல்வ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் முகமலர்ச்சியோடும் புத்துணர்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு இந்த சாயப்பா அருள் செய்ய போறேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து வளமான செழிப்பான செல்வ வளமிக்க வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் தோல்விகளும் வரவிட மாட்டேன். இருண்டு போயிருக்க உன் வாழ்க்கையில விளக்கேத்த வந்த இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கு ஒளியாக மாறப்போறேன். எப்போதும் நீ தோற்றாலும் ஜெயிச்சாலும் துணிவை மட்டும் இழந்து விடாதே. எந்த அளவுக்கு மன துணிவோடு தைரியத்தோடு நீ இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றி கிடைக்கும். உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு சாதிப்பதற்கும் ஜெயிப்பதற்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எப்போதும் தைரியமாக துணிவோடு போராடினால் மட்டும்தான் நான் உனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் என் செல்லமே. நீ அதிகமாக கோபப்படுறங்கிறது மட்டும்தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுமே தவிர, நீ ரொம்ப நேர்மையாக இருக்கிறதால தான் இப்படி கோபப்படுறங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் உண்மையாக நேர்மையாக நீ இருந்தாலும் மற்றவங்க உன்னை ஏமாற்றும் போது அதை தாங்கிக்கிற ஏற்றுக்கிற சக்தி இல்லாம தான் நீ கோபப்படுறங்கிறது எனக்கு புரியுது. உன்னை அழுக வைத்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். உன் பின்னால உனக்கு துணையாக நான் இருக்கேன். நீ என்னை வணங்கும் என்னுடைய பிள்ளை என்பதை தெரியாமல் அவர்கள் உனக்கு கேடு செஞ்சிட்டாங்க, கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த கேடுகட்ட மனிதர்கள் முன்பாகவே உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்க போகிறேன். நீ நல்லா வாழ்கிறத பார்த்தும் அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்தும் அவர்களே உன் கண்ணு முன்னால் கண்ணீர் சிந்த தான் போகிறாங்க. உனக்குள் இருக்கக்கூடிய இந்த சாயப்பா நீ அழுகும்படியோ கண்ணீர் சிந்தும்படியோ விட்டுட மாட்டேன் என் செல்லமே. கண்டிப்பா இப்போது இருக்கும் நிலையிலிருந்து மீட்டெடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையை உண்டாக்குவேன். நான் உன் கூட தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் மகிழ்ச்சியோட இரு. உன்னுடைய தேவை சிறிதாக இருந்தாலும் கூட, நீ என்கிட்ட கேட்டது கொஞ்சமாக இருந்தாலும் கூட, இந்த சாயப்பா என் பிள்ளையாகிய உனக்கு அனைத்தையும் நிறைய கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் தைரியத்தோட இரு. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. மிக மிக பெரிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகுது. எப்போதுமே எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்பாக உன் மனசில் பல குழப்பங்கள் வருவதை பார்க்குறேன். இது உன்னால் முடியுமா? இது நடக்குமா? இது சரியாக வருமா? பாதுகாப்பானதா? ஏமாந்துட மாட்டோமான்னு 1008 கேள்விகள் உனக்குள்ளே இருப்பது எனக்கு தெரியும். அவ்வளவு சுலபமா மற்றவங்க உன்னை ஏமாற்றும்படியும் நீ ஏமாந்து போகும்படியும் கூட இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ எதை இழந்திருந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் உன்னை விட்டு விலக்கி வச்சிருப்பேன். கண்டிப்பா உனக்கான நன்மைகளை மட்டுமே இந்த சாயப்பா நான் செய்வேன்னு புரிஞ்சு துணிந்து செயல்படு. உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு எப்போதும் நான் உனக்கு உறுதுணையாகவே இருப்பேன். நீயும் நல்லதே நடக்கும்னு நம்பு. அப்படி நீ நம்பும்போது அது ஒன்றை மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கியோ
அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லபடியாக நிம்மதியாக வாழ முடியும் அல்லவா? ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படுதுன்னா அதற்கு பதிலாக இன்னொரு கதவை நான் திறந்து வைப்பேன். அப்படிதான் இப்போது உனக்கு நடக்காம போன விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படு. உனக்கான சந்தோஷம் மிக பெரிய அளவில் கிடைக்கும்படி நல்லதை செய்வதற்கு இந்த சாயப்பா ஓடி வந்துட்டேன். வலிமைங்கிற சொல்லையே திரும்ப திரும்ப சொல்லும்போது அது இன்னும் உனக்கு வலிமையைத்தான் தரும் என் தங்கமே. நீயே யார்கிட்டையாவது சொல்லும்போது நான் நல்லா இருக்கேன் தெம்பா இருக்கேன்னு சொன்னீன்னா இன்னும் உன் உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சியும் புது தெம்பும் உண்டாகும். அதுவே யார்கிட்டையாவது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மனசு சரியில்லைன்னு சோர்ந்து போய் சொல்லும்போது அந்த சோர்வான சொற்களே உன் வாழ்க்கையில சோர்வை கொடுத்துடும். மனசுல கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தெம்பையும் குறைய வச்சிடும். எப்போதும் உன் வார்த்தைகளும் உன் எண்ணங்களும் தான் உன் வாழ்க்கைக்கான அடித்தளமா ஆதாரமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற வார்த்தைகளையும் உன்னுடைய எண்ணங்களையும் உயர்வானதா சிறப்பானதா வச்சுக்கோ. மழை வருவது என்பது விதிதான். ஆனால் மழை எப்போ வரணுங்கிறது என்னுடைய கைகளில் தானே இருக்கிறது. மழை வந்தா கூடைய பிடிச்சி உன்னை காப்பாத்திக்கோ தற்காத்துக்கொள். அந்த முயற்சி உன் கைகளில் இருக்கு. என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி கொள்ள உன்னால் முடியும். உன் மன உறுதி மட்டும்தான் உன்னை காப்பாற்றி ஜெயிக்க வைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா வெளியில இருந்து உனக்கான எல்லாவற்றையும் செய்வேன், வாய்ப்புகளை கொடுப்பேன். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதும் நிரந்தரமாக கூட வச்சுக்கிறதும் உன் கைகள்லையும் உன் மன உறுதியிலையும் மட்டும்தான் இருக்கிறது என் செல்லமே. உன் உழைப்புக்கும் உன்னுடைய செயல்களுக்கும் எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுக்குறேன். நீ யாருக்காக வேணும்னாலும் வாழ்ந்துட்டு போ. ஆனால் எப்போதும் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கோ. இல்லைனா உனக்கான உலகத்தை உன்னால் பார்க்க முடியாமலே போயிடும். எப்போதும் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என எண்ணுவதை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு நம்பு. நீ நம்பக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ எப்போதும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு உன்னுடைய செயல்களை செய்யும்போது அது ஒருபோதும் தோல்வியை தராது. பயபக்தியோடு நம்பிக்கையோடு நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். எல்லாமே வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்து தான் போகுமே தவிர எதுவும் மறந்து போகாது என் செல்லமே. நீ எதையும் மறக்கவும் வேணாம் மறைக்கவும் வேணாம். எல்லாத்தையும் அப்படியே ஏன் பொறுப்பில் விட்டுடு. உனக்காக அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியாக நீ விரும்பியதை மட்டும் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும். நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கும்படியும் நீ நினைச்சது அனைத்தும் நடக்கும்படியும் உனக்கு துணையாக இருந்து நான் நல்லதை செய்ய போகிறேன். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இந்த சாயப்பா கிட்ட வந்து சொன்னீனா அதற்கான பரிகாரத்தை நான் உனக்கு செய்வேன் என் செல்லமே. என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய நீ உன் உடல் மனம் பக்தின்னு எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சிரு. நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றி பெற செய்வேன்.